ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி எங்கள் அம்மா கேக் செய்ய போகிறாங்க, ப்ரௌனி செய்ய போகிறாங்க. பாருங்கள், இங்கே ப்ரௌனிக்கு எல்லாம் கலந்து இருக்குது. இதில் வந்து 2 முட்டை, நாட்டு சர்க்கரையும் ஜீனியும் கலந்து நல்லா பீட் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணது அதை ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணிட்டுருக்கோம். சாதாரணமாக முட்டையும் நாட்டு சர்க்கரை வெண்ணிலா ஜீனி கலந்து இருக்கோம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். அப்பா பேச வெண்ணிலா எசன்ஸ் கலந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இது மாதிரி கொஞ்சம் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணது அதோட கலந்துட்டோம். இருநீங்களே செல்லமா இருமா வரேன் பட்டரும் இருவார் என்னடா கலக்குனா உனக்கு அம்மா ஒன்றும் சொல்லாம பட்டரும் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டியாகும், அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியது. இதுதான் வரும் கெட்டியாக சாக்லேட்டையும் பேட்டரி வந்து கொஞ்சம் எடுத்துட்டு உடுநீங்களே இப்போ வந்து 3/4 கப்பு மைதாவும் 1/4 கப்பு கொக்கோ பவுடர் கலந்து நான் ஒரு நிமிஷம் சாப்பிட்றதில்லைங்க சமைச்சிட்டு டைரெக்டாகவே அதில் சேர்த்துக்கணும். கொக்கோ பவுடர் 1/4 கப்பு, 3/4 கப்பு மைதா ரெண்டையும் சளிச்சிட்டு டைரெக்டாகவே சேர்த்துக்கணும். மற்றதில் 2 சேர்த்து 1 கப்பு. அவ்வளோதான், பேட்டர் ரெடி. அதாவது அந்த கிண்ணத்தை எடுத்துங்க வரேன். அவ்வளோதான் இதில் நட்ஸ் வேணும் போட்டுக்கலாம், சாக்லேட் வேணும், நம்ம வைக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாக கலந்துக்கணும். ப்ரௌனி செய்ய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நக்காது, அது இதில் போட்டு கிண்டணுன்னா எச்சு படுறது எப்படி கிண்டுவேன்? அம்மா அப்படியே மேலே தூக்கி அப்படியே காட்டுமா, அது அப்படியே உழுவுமா சொட்டு சொட்டு அழகா. இருமா இன்னும் ரெடி பண்ணுமா, நான் இன்னும் பார்க்கல. நல்லா கெட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கிண்ணத்தை கொண்டாங்க.